காட்சியை காக்கிறோம். என்றால் எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இப்பொழுது நல்ல முறையிலே பெண்கள் சிறப்பாக ஆன்மீக பணியாற்றி வருகிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த தேரெல்லாம் பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்து பெற்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்பொழுதெல்லாம் தேவார திருவாசகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பாடுகிறார்கள். தேவார திருவாசகங்கள் பாடுகின்ற முற்றோதுதல் எல்லா இடங்களிலும் நடக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கைலாய பணி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்றம் ஒன்று நமது விருதுநகரில் ஒரு முறை நடத்தினார்கள். அதில் முற்றும் ஓதுதல் தான் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். முற்றும் எழுதுதல் 657 தேவார பாடல்களை முற்றும் எழுதுகின்ற ஒரு அளவுக்கு மக்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் நடந்து இவையெல்லாம் சுயநலமில்லாமல் மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒப்பற்ற சக்தியாய் இருக்கின்றதாக தான் இந்த காட்சியெல்லாம் நடக்கிறது. மக்கள் பயிர் கண்டு மகிழட்டும், உலக நாயகியே சரணம் சரணம், உங்கள் தாயே, அருமைக்கும் பெருமைக்கும் உரியவளே, ஆனந்த வள்ளியாய் இருப்பவளே, உன்னை வணங்குகிறோம். எங்கள் மாரியம்மா, அன்பக வள்ளியே, அம்மா தாயே, ஒளிநிறை மதியே, அருள்நிறை நிதியே, அன்பகை நான் உன்னன் கலியே, அன்பரை காக்கும் கலாநிதியே, அங்கேற்கண்ணி தாயே, விருதை தாயே என்று சொல்வதைப் போல அருமையாக வந்து கொண்டிருக்கிற அருமை தாய் அல்ல அழகு ரதை மீது அசைந்து வரும் நேரம், விருதையில் கருணை வெள்ளம் பெருகும் கூடி வேணும். இங்கே எங்கள் தாய் மாரியம்மாள் வேலுகந்தமுடன் அக்காலும் தங்கையுமாய் ஆடி வருகின்ற அழகு காட்சி அருமையாக இருக்கிறது. மணி 6:10 ஆகிறது. மதிமயங்கும் நேரம், மாலை மயங்கும் நேரம். இந்த மாலை மயங்குகின்ற அந்த மாலை மயங்கிய வேளையில் அழகாக இந்த அருமையான வேளையில் எங்கள் தாய் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறாள். காண கண்கோடி வேண்டும். இந்த கூடும் பக்தர்கள் வெள்ளமெல்லாம் பாடும் நின் திருப்புகளை எல்லோரும் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஓராண்டு காத்திருந்து வந்திருக்கிறோம் தாயே, உன் திருவடிகள் பார்த்து நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் தாயே. அக்கினி சட்டிகளில் அக்கினியாய் நடமாடினாய் நீயே. நேற்று உன்னை காண வந்தோம், தேடி வந்தோம் கருவறையில் நாங்கள். இன்று நீயே எங்களை காண வந்திருக்கிறாய் தாயே. என்னே உன் கருணை, என்னே உன் பெருமை. எவ்வளவு அருமை பெருமைகள் இருந்தால் நீ எங்களை தேடி வந்திருக்கிறாய். எங்கள் தேடி வரும் தாயாய், எங்களை நாடி வரும் தாயாய், எங்கள் அன்னையாய் வந்திருக்கிற உன்னை நாங்கள் நாடி நிற்கிறோம். சின்ன தேர் வந்திருக்கிறது. அதன் முன்னாலே பொருளாளர் பொன்னப்பன் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேர் சிறிது நகர்ந்து போய்க்கிறது. அங்கே வழிகளை திருப்பி சரியான இடத்துல கொண்டு நிறுத்துவதற்காக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே போக்குவரத்து காவலர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் சின்ன தேர் சென்று இந்த இடத்தை அடைந்துவிடும். அதனை தொடர்ந்து பெரிய தேர் வரும். இந்த செல்லுகின்ற இடம்